யார் அந்த அம்மாவை ஆடிஷன்ல செலக்ட் பண்ணுது? நீங்க வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. நீங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது. நீங்க ஓட்டு போடலன்னா வேற மாதிரி ஆயிடும். எட்டி விடுற அளவுக்கு ஒரு ஆம்பளைக்கு எங்கேருந்து சார் தைரியம் வரும்? நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னா இவரு ஆட்சி வந்துட்டாருன்னா. எதை பார்த்து செலக்ட் பண்ணீங்க? டீ சாப்பிடலான்னு வந்தேன். நான் டீ சாப்பிட்டா ஐயோன்னு கத்துறப்ப நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஜென்ஸும் சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தா. என்னப்பா நீ யாரு? நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்க என்ன பண்ண? எதுக்குடா அந்த கூத்துப்பட்டையில இருந்து செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா எதுக்கு இவங்க இப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னா, சென்னை துறைமுகம் தொகுதியில் மக்களிடம் சர்வே எடுக்க சென்ற தாவேக்காவினரை திமுகவினர் அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதில் கர்ப்பிணி பெண் ஒருவரையும் திமுகவினர் தாக்கியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. முதல்ல இந்த சர்வே எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசோட செயல்பாடுகள் இதுவரைக்கும் எப்படி இருக்குது, வேட்பாளர்கள் பத்தி உங்க கருத்து என்ன, இப்ப மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சர்வேவே எடுக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு தப்பு நடந்திருக்கு. என்னன்னா, டிவிகே தொண்டர்கள் வந்து சர்வே எடுக்க போறப்ப முறையா அனுமதி வாங்கல அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு இந்த காயினெல்லாம் நவுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டிவிகே நண்பர்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காம பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்காக நாங்க ஸ்ட்ராங்கா பேச முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபுல் டிராமாவும் எதுக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி நிறைய இடங்கள்ல பேசிட்டு வர்றாரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அதை முதல்ல பிரேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டிசிஷன் அவங்க எடுத்திருக்கிறதா எனக்கு தெரியுது. இவரு ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு நாங்க கேக்குறோம். சரி, இவங்க மேல இப்ப தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, இப்ப இன்னொரு விஷயத்த கேளுங்க. வணக்கண்ணா, துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஜாஃபர் பேசுறேன். கிட்டத்தட்ட நாங்க 20 நாளா சர்வே எடுத்துனுங்க மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம்னா, நம்மளுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்க டிஎம்கே ஆளுங்க. ஸோ பிளான் பண்ணி தான் இவரை இந்த இடத்துல வச்சு தாக்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா இவங்களோட நம்பிக்கையில அவர் காப்பாத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் கூட இந்த வீடியோ போடுறேன்.